வணக்கம். எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மிக எளிமையான திருக்குறள். ஆனால் இதனுடைய பொருள் மிகவும் ஆழமானது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த திருக்குறளை உங்களுடைய மனதுக்குள்ள அசை போடுங்க. அதனுடைய ஆழமான பொருளை உணர்ந்து கொள்ளுங்க. எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆங்கிலத்தில் 2 சொற்கள் உண்டு, ரியாலிட்டி, இமேஜினரி. ரியாலிட்டி என்பதை இன்றைய தமிழில் யதார்த்தம் என்று கூறுகின்றார்கள். இமேஜினரி என்பதை கற்பனை என்று கூறுகின்றார்கள். இப்போ நல்ல தமிழில் நாம் கூற வேண்டும் என்றால் ரியாலிட்டி அப்படின்னா உண்மை, இமேஜினரி அப்படின்னா உண்மை இல்லை என்று நாம் கூறலாம். இது இருக்கட்டும். அண்மையில் நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அந்த பதிவின் பின்னோட்டத்தில் ஒரு அன்பர் ஒரு வினா எழுப்பி விடை பகிருமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். என்ன வினா அப்படின்னா, அகத்தியர் பற்றிய குறிப்புகள் உண்மையில் தொல்காப்பியத்தில் உள்ளதா என்று ஒரு பதிவை பகிருங்கள் நன்றி அப்படின்னு ஒரு வினா எழுப்பியிருந்தார். அவருக்காகத்தான் இந்த பதிவு. நாம் தமிழில் அகத்தியர் என்று கூறுகின்றோம். வடமொழி, அதாவது சம்ஸ்கிருதத்தில் ரிஷி அகஸ்தியா என்று கூறுகின்றார்கள். தமிழில் அவரை நாம் முனிவர் என்று கூறுகின்றோம். சமஸ்கிருதத்தின் மிக பழமையான நூலான ரிக்வேதத்தில் இந்த அகஸ்தியருடைய பாடல்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள். அதாவது இவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் என்று கூறுகின்றார்கள். அதாவது 7 ரிஷிகளில் ஒரு ரிஷி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பாடல்கள் மிகவும் பழமையான சமஸ்கிருத நூலான ரிக்வேதத்தில் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறுகின்றார்கள். நான் ரிக்வேதம் பயின்றதில்லை, ஆனால் வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடிய இந்த உபநிடதங்களை அவ்வப்போது பயிலுவதுண்டு. இதில் நான் பெரிய ஆழங்கால் பட்ட ஆள்லாம் கிடையாது. இதனுடைய உட்கருத்து எனக்கு ஓரளவு விளங்கும். ஓரளவு இதை குறித்தும் நானும் பயின்றிருக்கின்றேன். அவருடைய பாடல்கள் ரிக்வேதத்தில் இருக்கிறது. அண்மையில் ஒரு மருத்துவர், அவர் தமிழ் மொழியின் மீதும் ஆர்வம் உடையவர், ஒரு ஆன்மீக சொற்பொழிவில் அகஸ்தியரை பற்றி குறிப்பு கொடுத்து கொண்டிருந்தார். சமஸ்கிருதத்தில் அந்த ரிஷி அகஸ்தியா என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அகஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஒளி அல்லது நெருப்பு என்று பொருள். இப்போ நீங்கள் ரிக்வேதத்தினுடைய முதல் மந்திரமே அக்னி அப்படின்னு தான் தொடங்கும். அக்னி அப்படின்னா தீ அல்லது நெருப்பு. அஸ்தி அப்படின்னா இருத்தல் என்று பொருள். அதாவது ஒளியாக இருப்பவர் அவருக்கு. அதனால தான் அவருக்கு அகஸ்தியர் என்று பெயர் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அவங்க வடமொழியில் ரிஷி அகஸ்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மொழியில் நாம் அவரை அகத்தியர் என்றும் அகத்திய முனிவர் என்றும் கூறுகின்றோம். சிலர் கூறுகின்றார்கள் அகத்தியர்தான் தமிழ் மொழியின் தந்தை என்றும், அவர்தான் முதலில் தமிழ் மொழிக்கு இலக்கணம் செய்தார் என்றும் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, தொல்காப்பியர் அகத்தியரின் மாணவராக இருந்து அவரிடமிருந்து தமிழ் இலக்கணத்தை கற்றுக்கொண்டார் என்றும் கூறுகின்றார்கள். என்னுடைய கையில் தொல்காப்பியம் இருக்கிறது இல்லையா? இந்த தொல்காப்பியத்தில் எந்த இடத்திலெல்லாம் அகத்தியரை பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் என்று பார்க்கலாமா? உண்மையில் அப்படி இருக்கிறதா என்று பார்க்கலாமா சற்று? அகத்தியர் ஒரு முனிவர். சமஸ்கிருதத்தில் அவரை ரிஷி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சில ஹிந்தி காணொலிகளெல்லாம் நான் காண நேரிட்டதாக அவங்க சொல்கிறாங்க, ரிஷி அகஸ்தியா தட்சின் பாரத் மே சல்ல கயா வஹாं பே தமிழ் பாஷாக்கோ வியாக்கரணம் கியா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் தெற்கு தமிழ் மொழிக்கு இலக்கணம் செய்தார் கொண்டு ஹிந்தி மொழியிலலாம் நிறைய காணொலிகள் இருக்கிறது. சரி, நான் இப்போ தொல்காப்பியத்தின் ஊடாக நம்ம பார்க்கலாம். தொல்காப்பியர் என்னவெல்லாம் குறிப்பிடுறாரு அவருடைய நூலில் அப்படின்னா, மக்களால் பேணப்பட்டு பேசப்பட்டு இந்த தமிழ் மொழியானது வழங்கி வருகிறது. மொழிக்கு சில கட்டமைப்புகளை ஏற்படுத்தி அவற்றை இன்னும் திறம்பட கையாளுபவர்களை நாம் தமிழ் புலவர் என்று குறிப்பிடுகின்றோம். அவருடைய தொல்காப்பியத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய இடங்களில் என்ப என்று கூறுகின்றார், மொழிப என்று கூறுகின்றார், என்மனார் புலவர் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த என்ப அப்படின்னா என்ன அப்படின்னா, என்று சொல்லுகிறார்கள். யாரு? தமிழ் மக்கள் சொல்லுகிறார்கள், கூறுகிறார்கள் என்று பொருள். இந்த என்ப என்றதுமே எனக்கு ஒரு திருக்குறள் ஒன்று நினைவுக்கு வருகிறது. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது.
இங்கேயும் என்ப அப்படின்னு வருது. அதாவது கணக்கு என்று சொல்லுவார்கள், இயல் என்று சொல்லுவார்கள் என்று அதற்கு நம்ம பொருள் கொள்ளலாம். மொழிப அப்படின்னா மக்கள் வந்து மொழிகிறார்கள், அதாவது பேசுகின்றார்கள், இப்படியெல்லாம் பேசுகின்றார்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். என்மனார் புலவர் என்று புலவர்களையும் குறிப்பிடுகின்றார். அந்த மொழியை வந்து திறம்பட கட்டமைத்து கையாளுபவர்களை புலவர் என்றும் குறிப்பிடுகின்றார். வாய்மொழி புலவர், உயர்மொழி புலவர், சொல்லியற் புலவர், நூல் நவில் புலவர், நல்லிசை புலவர், இப்படி நிறைய வருகிறது. அது மட்டுமல்ல, நுணங்கு மொழி புலவர் அப்படின்னு சொல்றார். அவர் வந்து அடிக்கோடுறார். பொதுமக்களை குறிப்பிடும்போது என்ப மொழிப என்று குறிப்பிடுகின்றார். அதாவது நம்முடைய தமிழ் மூதாதையர்களை குறிப்பிடும் பொழுது, குறிப்பிட்டு சில புலவர்களை குறிப்பிடும் பொழுது புலவர்களுக்கு அடைமொழி கொடுக்கின்றார். வாய்மொழி புலவர், உயர்மொழி புலவர், நல்லிசை புலவர் அப்படின்னு தான் குறிப்பிட்டார். அகத்தியர் வந்து ஒரு முனிவர், ஆனால் அவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இந்த நூலில் இடம்பெறலை. அகத்தியர் என்னுடைய ஆசிரியர், அவரிடமிருந்து நான் தமிழ் கற்றேன், அவர்தான் தமிழ் மொழிக்கு முதலாக இலக்கணம் வகுத்தவர் என்று எந்த இடத்திலும் தன்னுடைய தொல்காப்பியத்தில் குறிப்பே தரவில்லை, குறிக்கவும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு கேள்வியும் பிறந்தது. ரிஷி அகஸ்தியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் வந்து ரிக்வேத காலத்தை சார்ந்தவர். அப்போது அகஸ்தியர்கிட்ட இவர் இலக்கணம் பயின்றார் அப்படின்னா தொல்காப்பியரும் ரிக்வேத காலத்தை சார்ந்தவர். ரிக்வேத காலத்திலேயே தொல்காப்பியம் தோன்றியது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? கேள்வி உங்களுக்கு. தமிழ் மொழியின் தந்தை என்று நமக்கு சொல்லக்கூடிய அளவில் இருப்பவர் தொல்காப்பியர். ஆனால் நாம் இவரை மறந்துட்டோம். இன்னைக்கு திருவள்ளுவரை நாம் நினைவு கொள்கின்றோம், கண்டிப்பாக நினைவு கொள்ளப்பட வேண்டிய ஒருவர். அதே போன்று கம்பரையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும், இளங்கோவடிகளையும் நினைவு கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக தொல்காப்பியரையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ரியாலிட்டி என்று கூறுகின்றோம். அது இந்த நூலில் நிறைய இருக்கிறது. இப்போ வடமொழி சமஸ்கிருதத்துக்கும் ஒரு இலக்கண நூல் இருக்கிறது, மிக பழமையான இலக்கண நூல். ஆணினி அவர்களுடைய அஷ்டயாத்யாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூலில் அந்த நூல் ஒரு செறிவான நூல், அதெல்லாம் நம்ம மறுப்பதற்கு இடமே இல்லை. அந்த வடமொழி கற்பவர்களுக்கு அது ஒரு இனிமையான நூல். அந்த நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சிவபெருமான் உடுக்கையை அடித்ததாகவும் அதிலிருந்து எழுந்த ஒளிகளை அந்த 14 சூத்திரங்களாக அவர் செய்தார் என்றும், அதை அவர்கள் சிவசூத்திரம், மகேஸ்வர சூத்திரம் என்று கூறுகின்றார்கள். பாண்டியனில் அப்படிதான் இடம்பெறுகிறது. தொல்காப்பியத்தில் பிறப்பியல் என்று ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ஒலி எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்லும்போது, உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் இடையினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாவும் அன்னமும் அப்படின்னு ஒரு நூற்பா இருக்கிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய ஒலி எப்படி பிறக்குது அப்படின்னா, இந்த அடி வயிற்றிலிருந்து காற்று மேலே இருந்து தலைக்கும் நெஞ்சுக்கு இடையில நிலை பெற்று இருந்து பல்லு, நாக்கு, அன்னம் போன்ற இடங்களை உரசியும் தொட்டும் இந்த ஒலி பிறக்கிறது, இந்தந்த ஒலி பிறக்கிறது அப்படின்னு பிறப்பியல்ல சொல்கிறார். இந்த 2 நூற்பாக்களையும் பயிலும் பொழுது எனக்கு ஒரு வேறுபாடை உணரக்கூடியதாக இருந்தது. இந்த நூலில் கொஞ்சம் ரியாலிட்டி நிறையாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் இன்னொரு நூற்பா உண்டு, ஓரறிவதுவே உற்றறிவதுவே ஈரறிவு மூவறிவு அப்படின்னு அந்த உயிரினங்களை பட்டியலிடுவார். அது மட்டுமல்ல, ஒரு நூற்பாவை பற்றி எந்த ஒரு மனிதரும் இதுவரை பேசவே இல்லை. நானும் தேடி தேடி பார்த்தேன். நூற்பாவை பற்றி, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த நூற்பாவை பற்றி கண்டிப்பாக பேச வேண்டும் என்பதும் என் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம். தமிழில் நமக்கு ரியாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து தொல்காப்பியம். இதில் அவ்வளவு ரியாலிட்டியை நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு இடத்துலையும் அகத்தியரை பற்றி குறிப்பிடவே இல்லை. அவருடைய பாடல்கள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அன்போடு ஏற்றுக்கொள்கின்றேன். 18 சித்தர்கள் என்றும் கூறுகின்றார்கள். அதில் தலையானவர் அகத்தியர் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் அகத்தியருடைய பாடல்கள் இருக்கின்றனவா என்று எனக்கு தெரியல. நான் சிவவாக்கியாருடைய பாடல்களை படித்திருக்கின்றேன், பட்டினத்தார் போன்ற சித்தர்களுடைய பாடல்களையும் பயின்றிருக்கிறேன். முழுவதுமாக எல்லா சித்தர்களுடைய பாடல்களையும் நான் பயிலவில்லை. அப்படி அவருடைய தனிப்பட்ட பாடல்கள் இருந்தால் கொடுங்க. ஏன்னா இந்த சித்தர்கள் பாடல்களுடைய அந்த பாடல் அமைப்பு, செய்யுள் அமைப்பு எல்லாம் பிற்காலத்தை சார்ந்தவைகளாகத்தான் இருக்கிறது. இந்த அகத்தியரை பற்றி நிறைய கதைகள் இருக்கின்றன, வடமொழியிலும் சரி தமிழிலும் சரி. தமிழில் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அவரை பற்றி பிற்கால நூல்களில் நிறைய அவருடைய பேர் வருகிறது. ஒருவர் தானா இல்லை பல பேரா என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய 8 தொகை நூல்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னா
புலவர்களுக்கு தலைவராக மாங்குடி மருதனார் என்பவர் இருந்ததுக்கான ஒரு சான்று இருக்கிறது. அந்த இடத்துல கூட அவங்க யாரும் அகத்தியர் வந்து தமிழ் மொழிக்கு தலைவராக விளங்கினார் என்று எந்த சான்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் இருக்கு, ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக அப்படின்னு தான் ஒரு தொடர் இருக்கிறது. தமிழ் மொழியின் தந்தை அப்படின்னா நான் தொல்காப்பியரைத்தான் சுட்டி காட்டுவேன். தொல்காப்பியம் நமக்கு கிடைக்கிறது. தொல்காப்பியம் தமிழர்களுடைய ஒரு இதயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.